கீழே கமாண்ட்ல பார்த்தபடி பாலமுருகங்கிற ஒரு அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை. அவரு பத்திரப்பதிவு பண்ணிட்டாரு. ஆனா வட்டாட்சியர் பட்டா தர மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க அப்ரூவல் வாங்கல, அதனால நான் பட்டா தர முடியாது அப்படிங்கிறப்ப, அப்ரூவல் வாங்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது பதிவுத்துறையா? வருவாய்த்துறைக்கு என்ன வந்துச்சு? பத்திரமா இருக்கா, பட்டா கொடுக்கறது உங்க வேலை. பதிவு பண்ண பத்திரத்துக்கு ஏன் அப்ரூவல்? அதுக்கு தானே 84 உங்களுக்கு கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நடக்க வேண்டியதானே. நீங்க பதிவு பண்ற எல்லா பத்திரத்துக்குமே நீங்க அப்ரூவல் கேட்பீங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. எந்தெந்த நில வகைப்பாட்டுக்கு அப்ரூவல் வேணும்னா, நீங்க ஒரு லே அவுட் போட்டு அதை மனைப்பிரிவா மாத்திரீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் அப்ரூவல் வேணும். அதுவும் பதிவுத்துறை தான் கேட்கணும், வருவாய்த்துறை கேட்க முடியாது. உனக்கு பட்டா கொடுத்துருக்க அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. பதிவு பண்ண பத்திரத்துக்கு பட்டா கொடுக்கறதா உங்க வேலை. எந்தெந்த நிலத்துக்கு அப்ரூவல் தேவையில்லைன்னா, நஞ்சை புஞ்சை விவசாய நிலம், விற்பனை மட்டும் செய்யப்பட்ட விவசாய நிலம், மனைப்பிரிவா மாற்றப்படாத நிலங்களுக்கெல்லாம் அப்ரூவல் தேவையில்லை. சும்மா தொட்டதுக்கெல்லாம் அப்ரூவல்னா அதுக்கெல்லாம் அப்ரூவல் அப்படிலாம் தேவையில்லைங்க. மேக்சிமம் 95% நிலத்துக்கு அப்ரூவல் தேவையில்லை. மனைப்பிரிவா மாத்தி நீங்க விற்பனையில ஈடுபட்டா மட்டும்தான் அதுக்கு அப்ரூவல் தேவைங்கிறத நினைவுபடுத்திங்க. பாலமுருகன் அந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. நான் உங்களுக்கான தீர்வை வீடியோ மூலமா நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிடுறேன். மேலும் சட்ட தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.